ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோ. ஹஸ்பண்ட் சாட்டர்டேவே ஊர்லேருந்து வந்துட்டார். அங்கே ரொம்ப போர் அடிக்கிறது அப்படின்றதுனால, ஏன்னா அம்மா வீட்டில் தான் நான் இருக்கேன். சரி சண்டே எங்கேயோ வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருந்தோம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு போகக்குள்ள சரி எதாவது சாப்பிட்டு போயிடலாம் காலையில் டிஃபன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ஹோட்டலுக்கு போனோன்னே ஹஸ்பண்ட் 2 இட்லி 2 வடை வாங்கினார். நான் 2 இட்லி 1 வடை வாங்கினேன். ஆனால் சட்னி ரொம்ப புளிப்பாக இருந்தது. இட்லிக்கு நல்லாவே இல்லை, ஆனால் வந்து வடைக்கு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வந்துட்டுருக்குள்ள மோள சத்தம் கேட்டுச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, துணி கடை புதுசாக ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல. கேரளா மோளம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு 5 பேர், அந்த சைடு 5 பேர், நடுவில் ஜனங்க நடந்து வர மாதிரி நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. சரி உள்ளார போனோடனே பை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த பையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிளிப்பு மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போனோடனே கீழே வந்து சாரீ கலெக்ஷன் தான் இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டே போயிட்டாங்க துணி. சரி நம்மளுக்கு சாரீலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தோம். ஆனால் கடை நல்லாவே சூப்பராகவே இருந்ததுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக லைட்லலாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே அந்த அக்காட்டே கேட்டோம், டாப்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டோம். 2nd ஃப்ளோர் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2nd ஃப்ளோருக்கு போனோம். அங்கே போனாலும் செம கூட்டமாக இருந்தது. லேடிஸ் ஐட்டம்னாவே எப்போயுமே கூட்டமாக தான் இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுமே இருந்தது. நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளுக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரி ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் எடுக்கலாம். நிறைய சட்டை வந்து எல்லாமே வெளுத்துருச்சு. அதனால் சட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு தேர்டு ஃப்ளோருக்கு போயிருந்தோம். அங்கேயும் கூட்டமாக இருந்தது. போன உடனே ஒரு ட்ரேயில் வந்து சட்டைலாம் நிறைய வச்சுருந்தாங்க. லோ குவாலிட்டி இதெல்லாம் 200 வச்சுருந்தாங்க. போனோடனே எனக்கு கண்ணில் இந்த சட்டை தான் இருந்தது. முதல்ல போனோடனே எடுத்து பார்த்தா சைஸ் சின்னதாக இருந்தது. 200 போட்டிருந்தாங்க. சரி பிரித்து கிளாத் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். கிளாத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. 200 ஏற்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த கிளாத்து சரியில்லை, எனக்கு பிடிக்கல. செக்குடு நிறையா இருந்தது. நாங்கள் ப்ளெயினில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை. நான் ஒரு 4-5 அண்ணனுங்க மட்டும் பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் இந்த அக்கா வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் உள்ளார வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளார வந்தோடனே அப்புறம் அவங்க காமிச்சாங்க சட்டை, அந்த ரோ காமிச்சாங்க. ஃபுல் கை சட்டை தான் பார்த்துட்ருந்தோம். ஆனால் நான் கேட்குற கலர் வந்து அங்கே 2 ரோ தான் இருந்துச்சு. 42 சைஸில் 2 ரோ தான் இருந்தது. அந்த ரோவில் நான் கேட்குற கலர் வந்து சட்டை அந்த ரோவில் இல்லை. அப்புறம் சரி அவங்க சொன்னாங்கன்றதுனால பார்த்து எனக்கு ஒன்றும் பிடிக்கல. சரி அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க இந்தாண்ட பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்தாண்ட போய் பார்த்தோம். அப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க பனியன் கிளாத்து ஷர்ட் நான் இங்கே அப்படின்னாங்க. பனியன் கிளாத்தில் வேணாம், அடிக்கிற வெயிலுக்கு எப்படி போட முடியும், அதனால் வேணான்னு சொல்லிட்டு ஆனால் அந்தாண்ட பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு அக்கா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி தான் 2 மணி நேரம் போச்சுன்னே தெரியலங்க. உள்ளார போனோடனே ஏன்னா வெளியிலேருந்து செம்ம வெயில். 10:30 மணிக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். சரி ட்ரெஸ்ஸு தான் வாங்கலாம் பரவாயில்ல, உள்ளார போய் சுற்றியாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏசி காற்றாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு புது கடை தானே அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் அந்த அண்ணன்ட்ட கேட்டோம், ஆனால் பக்கத்தில் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அக்காட்ட போய்ட்டு ஷர்ட் கேட்டோம், சைஸ் கேட்டாங்க. நிறைய ஆட்கள் வந்து எல்லாமே புதுசாக வந்து நிறைய பேர் வந்து இருந்திருந்தாங்க. புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியல சைஸ் என்னென்னு எங்களை கேட்டாங்க. பக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் வந்து டபுள் பாக்கெட் வச்ச சட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அந்த கலர் கேட்டேன். காஃபி கலர் வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும் என்னுடைய ஆசை. ஆனால் வந்து அது கிடைக்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்லாம் போய் எல்லா கடையிலையும் பார்த்து கிடைக்கல. இந்த கடையில் வந்து கிடச்சிது. எடுத்து காமிச்சாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு சட்டை. கிளாத்துமே நல்லா திக்காகவே, காட்டன் கிளாத்து நல்லா திக்காகவே இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கலரு. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச 2 கலர் வருங்க, இந்த நீல கலரும் அப்புறம் இன்னொரு கலரும் எடுத்திருந்தார். இதில் எது பிடிச்சிருக்கு என்ன கேட்டார். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். எல்லா சட்டையும் வச்சு பார்த்தாரு. இதில் அவருக்கு எந்த சட்டை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு பிடிச்சது காஃபி கலர். ஏன்னா காஃபி கலர்லேருந்து வீட்டில் பனியன் கிளாத்தில் ஷர்ட் இருக்காமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அது வேண்டாம், எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலி நாங்கள் எந்த சட்டையுமே எடுக்கலை, பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் ரேட்டு தான், கடை தான் புது கடை, ஆனால் ரேட்டு ஓவராக இருந்தது. 2 சட்டை ஒரு ஃபேண்ட்டு 2000 கிட்ட வந்துச்சு. சரி இன்னொரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி கீழே போய் டீ குடிக்கலான்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடிக்கிற வெயிலுக்கு டீ வேணான்ட்டார். பலூன் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.